இருகப்பற்று படத்தோடைய டைட்டிலோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைட்டாக ஹோல்டு பண்ணிக்கணும்னு தான் இந்த படத்தோடைய மீனிங். இந்த படத்தோடைய கதையிலுமே 3 கப்பிள்ஸ் இருப்பாங்க. என்னதான் டைவர்ஸ் வரைக்கும் போனாலுமே அந்த கப்பிள்ஸ் பிரியாமல் சேர்ந்து வாழ்கிற மாதிரி தான் இந்த படத்தோடைய கதையுமே இருக்கும். ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரியே டைட்டிலை அழகாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. விக்ரம் பிரபு நடித்த இருகப்பற்று படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மித்ரா மனோகர் பார்த்தோம் அப்படின்னா, மனோகருக்கு ஃபஸ்ட்டு அதிகமாக கோவம் வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் மித்ரா ட்ரைனிங் கொடுக்கும்போது கோவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிறத அழகாக டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஷாட்லையுமே. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் மனோகர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுங்கிறதுக்காண்டி கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஷாட்டே ஃபோட்டோக்கு பக்கத்தில் ஒரு கிஃப்ட் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காண்டி அந்த கிஃப்டை வாங்கி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத போகிற போக்கில் காமிச்சிருப்பாங்க. இந்த சீனில் மித்ராவும் மனோகரும் கேக் செய்யலாம்னு ரெடி பண்ணுவாங்க. ஆனால் கேக் கருகி போயிடும். அடுத்த ஷாட்டே ஒரு கேக் ஷாப்புக்கு போய் கேக் சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்தில் கூட கண்டினியூட்டியை மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மித்ரா திவ்யா கிட்ட இருக்கிற பிரச்சனையை ஷேர் பண்ணுவாங்க மனோகர்கிட்ட. மித்ரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் ஹர்ட் பண்ணும்போதே ஹஸ்பண்டை உட்கார வச்சு பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே இது மனோகர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, என்ன தான் பேசினாலும் புரியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக ஃபஸ்ட்டு சீன்லேயே மித்ரா மனோகரை எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கிளாஸ் எடுக்கும்போது மனோகருக்கு ஹர்ட் ஆகும். ஆனால் வெளியில் சொல்ல மாட்டார். மனோகருடைய பிரச்சனையை திவ்யா மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. மனோகரும் மித்ராவை தேடி ஆஃபீஸுக்கு வந்திருப்பாரு. அப்போ ஒரு புக்கு டேபிளில் இருக்கும். அது லவ் சம்மந்தப்பட்ட ஒரு புக்காக இருக்கும். லவ் பண்ணுறதுக்கெல்லாம் புக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சலிப்பாக இருக்கிற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து புக்கை எடுத்து செல்ஃபில் அடுக்கி வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மனோகருக்கும் மித்ராவுக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும் இந்த சீனில். அப்போ மித்ரா மனோகர்கிட்ட கேட்பாங்க, இன்னைக்கு வெனஸ்டே ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்பாங்க. சொல்லலாம்னு மனோகர் ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்து நினைக்கும் போது ஏதாவது சொல்லி பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு மித்ராவுடைய கண்ணில் அவ்வளோ பயத்துக்கான எக்ஸ்ப்ரெஷனை காமிச்சிருப்பாங்க இந்த சீனில். மித்ராவுக்கும் மனோகருக்கும் நைட்டு சண்டை வந்துடும். அப்போது மனோகர் ஆஃபீஸ் பேக்கை டேபிளே வச்சுருப்பாரு. நைட் டைமில் சண்டை போட்டுட்டு ரூமுக்கு போயிடுவார். காலையில் மனோகர் ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது அந்த டேபிளில் இருந்து தான் அந்த ஆஃபீஸ் பேக்கை எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. கண்டினியூட்டியை மிஸ் ஆகாமல் அந்த சீனை காமிச்சிருப்பாங்க. மித்ரா அர்ஜுன்கிட்ட 60 நாளைக்கு நீங்கள் திவ்யாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஃபோன் கால் மெசேஜ் எதுவுமே பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மிராக்கல் நடக்கும் அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக ஒரு கட்டத்தில் மித்ராவுக்கும் மனோகருக்கும் சண்டை வந்திருக்கும். மித்ரா மனோகரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணினதுனால தான் அவங்களுக்கு அடுத்த சீன்லேயே சமாதானமாகி அவுட்டிங் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 60 நாளுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத மித்ரா மனோகர் கப்பல் மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. மித்ரா என்ன தான் சைக்காட்ரிஸ்டாக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்ததுமே இவங்களுக்கும் ஒரு கவுன்சிலிங் தேவை அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த ஒரு சீனில் மித்ராவும் கவுன்சிலிங் கேட்குற இடத்துல உட்காந்துருப்பாங்க. மித்ரா மனோகர்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கும் கோவம் வரும், நானும் பொசசிவாக தான் இருப்பேன், என்னை நம்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் மனோகர் நம்ப மாட்டார். அதை எங்கே காட்டியிருப்பாங்க அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஷாட்டில் சேரில் உட்காந்து லெட்டர் எழுதுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த லெட்டர் தான் கிளைமேக்ஸ் ஒரு மூட்டையாக கட்டி வச்சுருப்பாங்க. அந்த பேக்கு கூட ரொம்பவே அழகாக இருக்கும். மனோகருக்கும் மித்ரா மேலே நம்பிக்கை வர்றதுக்காண்டி லெட்டரை படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கான சீனாக காமிச்சிருப்பாங்க. அவுட்டிங் வரும்போது டென்ட்டு போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால் கையில் மண்ணாக இருக்கும். டீசெண்டாக ஹக் பண்ணுறது, ஒரு புக்கு கொடுத்து லவ் லாங்குவேஜ் என்னன்னு கேட்குறது, லவ்வுக்கு புக்கா அப்படின்னு திருன்னு முழிக்கிறது, ஆப்னால தான் இவ்வளோ ப்ராப்ளம்னு சொல்லி அந்த ஆப்பை டெலீட் பண்ணுறதுன்னு சின்ன சின்ன விஷயத்தை கூட அழகாக காட்டியிருப்பாங்க. மித்ரா மற்றவங்க பிரச்சனையும் சரி, தனக்கு வந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான ரெஃபரன்ஸாக மித்ரா இருக்கிற ஆஃபீஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி, புத்தர் சிலையும் அதே மாதிரி போதி மரமும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. 3 கப்பிள்ஸுக்குமே ஒரு சில விஷயங்கள் பொதுவானதாக காமிச்சிருப்பாங்க. 3 கப்பிள்ஸோட இன்ட்ரொடக்ஷன் சீன் மார்னிங்கில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி 3 கப்பிள்ஸான ஹீரோஸ்க்குமே கிளைமேக்ஸ் சீனில் ஒயிட் கலர் ஷர்ட் தான் போட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்ததாக அர்ஜுன் திவ்யாவோடைய கப்பல் பார்த்தோம் அப்படின்னா, அர்ஜுனுக்கு ஈகோ தான் அதிகமாக இருக்கும்.
இது நமக்கு ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து காட்டியிருப்பாங்க. எங்கே அப்படின்னா திவ்யாவை வந்து சாப்பிடு, ஃபோனை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் கிளைண்ட்டுக்கு மெயில் அனுப்பிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தான் சொல்கிறத கேட்காம இருக்கா அப்படிங்கிறதுக்காக அடுத்த சீன்லேயே வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணலையா, துண்டை காயப்படலையான்னு சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அர்ஜுனை காமிக்கும்போது எப்போல்லாம் அர்ஜுன் வந்து அவமானப்படுறாரோ, ஒரு வேளை இன்செக்யூர் ஃபீல் ஆகுறாரோ, அந்த சீனில் எல்லாத்துலேயுமே வந்து அர்ஜுன் தலையை ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவமானப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் திவ்யா கிட்ட கோவப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அர்ஜுன் திவ்யாவுடைய ஃபஸ்ட்டு சீனை பார்த்தீங்க அப்படின்னா, திவ்யா வந்து பெட்டில் இருந்து போகும்போது பெட்ஷீட்டை மடித்து வச்சுருக்க மாட்டாங்க. அதை பார்த்து தான் வந்து அர்ஜுனுக்கு கோவம் வரும். இதே இது அர்ஜுனுடைய பெட்ஷீட் வந்து அவர் நீட்டாக மடித்து வச்சுருக்கிறதையுமே வந்து காமிச்சிருப்பாங்க. மித்ரா வந்து அர்ஜுன்கிட்ட 60 நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேச்சுலர் லைஃப் வந்து உங்களுக்கு திரும்ப கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அர்ஜுனுடைய ஹாபிஸாக பைக் ரைடு தான் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ டிஸ்டர்ப் பண்ணாத டேஸில் வந்து திரும்பவும் பைக் ரைடு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி திவ்யாவும் பிடிச்ச ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் தான் வந்து அர்ஜுன்கிட்ட லாஸ்ட்டில் டைவர்ஸ் கேட்கும்போது போட்டிருப்பாங்க. பவித்ரா ரங்கேஷ் கப்பல் பார்த்தோம் அப்படின்னா, ரங்கேஷ்க்கு வந்து ரொம்பவே ஒர்க் ப்ரெஷர் தான் இருக்கும். ஒய்ஃப் வந்து குண்டாக இருக்கான்னு சொல்லி தான் வந்து சண்டை வரும். ஆனால் அவருக்கு வெயிட் பிரச்சனை இல்லை, ஒர்க் ப்ரெஷர் தான் பிரச்சனை அப்படிங்கிறது ரங்கேஷ் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் மூலமாக காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க ரங்கேஷுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களும் வெயிட் போட்டு குண்டாக தான் இருப்பாங்க. இவருக்கு வெயிட் போடுறதான் பிரச்சனை அப்படின்னா அந்த கொலீக்ஸ் கிட்டையுமே வந்து பேசியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இவருக்கு வீட்லேயே பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறத இன்னொரு சீன் மூலமாக காமிச்சிருப்பாங்க. அது எங்கே அப்படின்னா, மித்ரா வந்து உங்களுக்கு வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது 10 பாயிண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ரங்கேஷ் வந்து அந்த 10 பாயிண்ட்ஸ் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சு பதில் சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கேயுமே இவருக்கு வந்து வீட்டில் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது சிம்பாலிக்காக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ரங்கேஷ் வந்து ஒல்லியானவங்க கிட்டையும் பேசுவார், குண்டா இருக்கிறவங்க கிட்டையும் பேசுவார் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக தான் ஆரம்பத்தில் ஜிம்மில் வந்து ஒல்லியாக ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க கிட்டையும் பேசுவார். அதே இது ஆஃபீஸில் வந்து குண்டா ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க கிட்டையும் வந்து ரங்கேஷ் வந்து சகஜமாக பேசுகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ரங்கேஷுக்கு வந்து வெயிட் அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பவித்ரா வந்து ஜிம்முக்கு போகும்போது அவங்களுடைய ஷூவை வந்து ஒரு கேரி பேக்கில் போட்டு கொண்டுட்டு போவாங்க. அந்த கேரி பேக் வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக அவங்க அடிக்கடி ஸ்விக்கியில் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த பார்சல் கவரில் இருந்து தான் வந்து இவங்க ஷூ போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரங்கேஷ் வந்து யூனிசெக்ஸ் ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ரங்கேஷ் வந்து கேர்ள்ஸ் கூட பேசுவார். இந்த சீனை கனெக்ட் பண்ணுற விதமாக பவித்ரா வந்து யூனிசெக்ஸ் ஜிம்முக்கு போகும்போது அப்போ ரங்கேஷ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, யூனிசெக்ஸ் ஜிம்முக்கா போகிற, அங்கே எல்லாருமே தப்பாக பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ரங்கேஷ் வந்து எப்படி ஒரு பொண்ணு கூட பேசினாரோ அதே மாதிரி தானே எல்லாரும் பேசுவாங்க அப்படி நினச்சி ரங்கேஷ் வந்து பவித்ரா மேலே ஒரு கேர் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பவித்ராவுக்கு ஜிம் ட்ரெயினர் ஒரு அட்வைஸ் பண்ணுவார், யாருக்காகவும் எக்ஸசைஸ் பண்ணாத, உனக்காக பண்ணு, அப்போ தான் உடம்பை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த டயலாக்கை வந்து மித்ரா மூலமாகவும் சொல்ல வச்சுருக்கலாம். ஆனால் மித்ராவை விட ஜிம் ட்ரெயினர் சொன்னால் தான் நங்கூர மாதிரி நச்சுன்னு இருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வெயிட் லாஸுக்கு பவித்ரா வந்து மெனக்கடுற மாதிரி காட்டுவாங்க. இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் லவ் டுடே படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இருகப்பற்று படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.